சுட்டு எழுத்துக்கள் எனப்படுவது ஒன்றை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துக்கள். அந்த சுட்டு எழுத்துக்களானது 3. அ, இ, உ. இந்த ஆ, இ என்ற 2 எழுத்துக்கள் மட்டும்தான் பயன்பாட்டில் உள்ளது. உ என்ற எழுத்து இப்பொழுது பயன்பாட்டில் இல்லை. அடுத்தது அகச்சுட்டு. பாருங்களேன், இந்த அகச்சுட்டுக்கான வார்த்தைகளாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அவன், இவன், அது, இது. இந்த எழுத்துக்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் அகச்சுட்டுக்கானது. இந்த சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. பாருங்களேன், இந்த அவன், இவன், அது, இது, இதுல இருக்க சுட்டு எழுத்துக்கள் என்னது? சுட்டு எழுத்துக்கள் மொத்தம் 3 படிச்சிருக்கோம். ஆ, இ, உ. இந்த எழுத்துக்களை நம்ம நீக்கிடுறோம். இப்ப அவன்கிற வார்த்தையில ஆவ நீக்கிட்டோம்னா வன், பொருள் இல்ல. இவன், ஈய நீக்கிட்டோம்னா வன், பொருள் இல்ல. அது, ஆவ நீக்கிட்டோம்னா தூ மட்டும்தான் இருக்கும், பொருள் இல்லை. இது, ஈய நீக்கிட்டோம்னா தூ மட்டும்தான் இருக்கும், பொருள் இல்லை. ஆக இந்த அகச்சுட்டுங்கிறது சொற்களின் உள்ளேயே இருந்து பொருள் தரக்கூடியது. அதை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் தருவதில்லை, பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அகம் என்றால் உள்ளே என்று பொருள், புறம் என்றால் வெளியே என்று பொருள். அகச்சுட்டு எனப்படுவது அந்த வார்த்தைகளின் உள்ளேயே இருந்து பொருளை சுட்டுவது. அவன், அவன், இவன், அது, இது, இதில் உள்ள சுட்டு எழுத்துக்களான ஆ, இ இவற்றை நீக்கிவிட்டால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. இது அகச்சுட்டு. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து பொருளை தருவது அகச்சுட்டு. பாத்தீங்கன்னா அவன், அந்த அவன்கிற வார்த்தைக்குள்ளாரியே இந்த ஆ என்ற சுட்டெழுத்து இருக்கு. இவன், இந்த இவன்கிற சொல்லுக்குள்ளாரியே ஈங்கிற சுட்டெழுத்து இருக்கு. அதுங்கிற வார்த்தைக்குள்ளாரியே ஆங்கிற சுட்டெழுத்து, இதுங்கிற வார்த்தைக்குள்ளாரியே ஈங்கிற சுட்டெழுத்து இருக்கு. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை உணர்த்துவது. இப்ப சுட்டு பொருள் தானே உணர்த்துது. அவன், இவன், அது, இது அப்படின்னு சுட்டி காட்ட பயன்படுத்துவது அகச்சுட்டு. சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அந்த சுட்டு எழுத்தை நீக்கணும்னா பிற எழுத்துக்கள் பொருள் தராது, மனதில் கொள்க. அடுத்தது புறச்சுட்டு. பாருங்களேன், இந்த வார்த்தைகளை அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பாத்தீங்கன்னா அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். அந்நீர்வீழ்ச்சியில ஆ, இம்மலை ஈ, இந்நூல் இதுல இருக்கிற சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பாருங்களேன், அந்நீர்வீழ்ச்சிங்கிற வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்? ஆ கூட்டல் நீர்வீழ்ச்சி. இம்மலை, ஈ கூட்டல் மலை. இந்நூல், ஈ கூட்டல் நூல். இப்ப இதுல இருக்க இந்த சுட்டு எழுத்துக்களான ஆ, ஈ இதெல்லாம் நீக்கிட்டாலும் நீர்வீழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு பொருள் உண்டு, மலைங்கிற வார்த்தைக்கு பொருள் உண்டு, நூல்ங்கிற வார்த்தைக்கு பொருள் உண்டு. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. பாருங்க, புறம்னா வெளியேன்னு சொன்னேன், அகம்னா உள்ளேன்னு சொன்னேன். அகம்ங்கிறது சொல்லுக்கு உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை உணர்த்துவது. இப்ப புறச்சுட்டுல இந்த ஆ, இ என்ற சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் புறத்தை இருந்து, வெளியே இருந்து, புறத்தைனா வெளியே இருந்து பொருள் தருது. இந்த சுட்டு எழுத்தை நீக்கிட்டாலும் மற்ற எழுத்துக்கு பொருள் உண்டு. அந்நீர்வீழ்ச்சி பாருங்க, இந்த அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல் இதுல உள்ள சுட்டு எழுத்துக்கள் அ, இ. இப்ப இதை நீக்கிட்டாலும் நீர்வீழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு பொருள் உண்டு, மலைங்கிற வார்த்தைக்கு பொருள் உண்டு, நூல்ங்கிற வார்த்தைக்கு பொருள் உண்டு. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து பொருளை சுட்டு பொருளை உணர்த்துவது புறச்சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை உணர்த்தினால் அது அகச்சுட்டு. சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை உணர்த்தினால் அது புறச்சுட்டு. இப்ப அகச்சுட்டுல அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினா பொருள் வராது. அவன், இவன்கிறதுல ஆவையும் ஈ நீக்கிட்டீங்கன்னா வன்னு தான் வரும், அதுக்கு பொருள் இல்லை. ஆனா புறச்சுட்டுல சுட்டு எழுத்துக்களை
நீக்கினாலும் பொருள் உண்டு. நீர்வீழ்ச்சி, மலை, நூல் என்று பொருள் உண்டு. புரிகிறதா? சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. ஆக இவ்வாறாக சுட்டு எழுத்துக்கள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகிறது. இன்னொரு தடவை இந்த சுட்டு எழுத்துக்களை நம்ம ரீகால் பண்ணிடலாம். சுட்டெழுத்துக்கள் எனப்படுவது பிறரை சுட்டி காட்ட பயன்படுவது. அவன், இவன், அது, இது என்று சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அந்த சுட்டெழுத்துக்களானது தமிழில் 3 எழுத்துக்கள் உள்ளது. அ, இ, உ என்ற 3 எழுத்துக்களை மட்டும்தான் நாம் சுட்டெழுத்துக்கள் என்று சொல்கின்றோம். இதில் அ, இ என்ற எழுத்துக்கள் நாம் இப்பொழுது வழக்கமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உ என்ற எழுத்து இப்பொழுது வழக்கத்தில் இல்லை. ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்து சுட்டெழுத்து எனப்படும். இப்ப உங்களுக்கு வினா, சுட்டெழுத்து என்றால் என்ன, அவை யாவை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டா, ஒன்றை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3: அ, இ, உ. இந்த சுட்டெழுத்துக்களை அகச்சுட்டு, புறச்சுட்டுன்னு 2 வகையா சொல்றோம். அகச்சுட்டு, அகம் என்றால் உள்ளே, புறம் என்றால் வெளியே. அகச்சுட்டு எனப்படுவது சொற்களின் உள்ளேயே இருந்து சொட்டு பொருளை உணர்த்துவது. பாருங்க, அவன், இவன், அது, இது. இச்சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பிற எழுத்துக்கள் பொருள் தராது. பாருங்க, அவன், இவன், அது, இது. இத இந்த ஆங்கிற சுற்றெழுத்தை நீக்கிட்டா வன் பொருள் இல்ல. ஈங்கிற சுற்றெழுத்துல ஈய நீக்கிட்டா வன் பொருள் இல்லை. அது ஆவ நீக்கிட்டா பொருள் இல்ல. இது ஈய நீக்கிட்டா பொருள் இல்ல. ஆக சொற்களின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை உணர்த்துவது அகச்சுட்டு. இதில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. சரியா? அடுத்தது புறச்சுட்டு. அந்நீர்வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இந்த சொற்கள்ல உள்ள இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும். பாத்தீங்கன்னா, அந்நீர்வீழ்ச்சிங்கிற வார்த்தைய ஆ கூட்டல் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இம்மலை அப்படிங்கிற வார்த்தைய ஈ கூட்டல் மலை என்று பிரிக்கலாம். இந்நூல் என்ற வார்த்தையை ஈ கூட்டல் நூல் என்று பிரிக்கலாம். இப்ப இந்த அ, இ, இவைதான் சுட்டெழுத்துக்கள். இந்த சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து பொருளை தருது. ஆக இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கிட்டாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. நீர்வீழ்ச்சிங்கிறதுக்கு பொருள் உண்டு, மலைங்கிறதுக்கு பொருள் உண்டு, நூல்ங்கிறதுக்கு பொருள் உண்டு. ஆக சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை உணர்த்துமானால் அது புறச்சுட்டு. உள்ளே இருந்து சுட்டு பொருளை உணர்த்தினால் அது அகச்சுட்டு. அந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பொருள் இல்லை. புறச்சுட்டு எனப்படுவது சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை உணர்த்துவது. அதை நீக்கினாலும் பொருள் உண்டு. இதுதான் புறச்சுட்டு. சரி, இந்த சுட்டு எழுத்துக்களின் மற்ற வகைகளை அடுத்த வகுப்பில் காணலாம்.